ராமதேவ குருக்கள் உங்களோட பூர்வீகம் என்ன மாதிரி? நயினாதேவோ நாகபூஷணியம் பண்ணுவது நாங்கள் அங்கே பரம்பரையாக பூசை பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அப்பாண்ட பேர் நயினாதேவு கைலாசநாத குருக்கள். அவர் இலங்கையில் பல பாடல் பெற்ற ஸ்தலமெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுகிறார். எங்களுக்கு பரமேஸ்வர குருக்கள்ன்றது எங்களுடைய சித்தப்பா. அவரும் உலக பிரசித்தி பெற்ற குருக்களாக இருந்தவர். இப்போ நாங்கள் நயினாதேவி நாகபூஷணியம் கோவிலில் பிரதம குருவாக இருக்கிறோம். ஏனைய கோவில்களுக்கு போய் வாழ்ந்தாங்க. திருக்கேதீஸ்வரம் கோணேஸ்வரம் எல்லாம் எனக்கு ஞாபகம் முதலாவது அங்கே வெள்ளோட்டம் வரைக்கும் அந்த தேர்வு ஒழுங்குறது நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப வெறும் அது 74 அது வந்திருக்கும். அது முதல் நாள் தான் அந்த ஒரு பிரச்சனை நடந்தது. பாப்பாவே தான் இருந்திருக்க வேணும். ஓகே, நீங்கள் திருக்கேஸ்வரத்துலேயும் திருக்கேஸ்வரம் கும்பாசம் நாங்கள் அந்த முதல் இப்போ திருப்பி பாலசாமனம் செய்து வச்சிருக்கிறோம். இல்லை, அங்கே வந்து குருக்களாக இருக்கிறது எங்களுடைய மச்சானும் என்னுடைய மாமா. இல்லை, குருக்களுக்கு படிப்பிக்கிற இடம் இருந்தது அங்கே. அதை பெரிய சிவானந்த குருகுலம் என்று சொல்லி அங்கே தான் நாங்கள் பயின்றது. ஏன்னா இலங்கையில் உள்ள அனைத்து சிவாச்சாரியாலும் ஒரு முக்கால்வாசி சிவானந்த குலத்தினால் படித்தது. சிவர் கந்தையா வைத்தினான் அதை பொறுப்பாக நடத்தினவர். பிறகு நமசிவாயம் ஐயா அவர்கள் நடத்தினவர். இப்போ அந்த வன்முறைகளால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு நின்று போச்சு. இப்போ யாழ்ப்பாணத்தில் 3 பாடசாலைகள் இருக்குது. நாங்களும் கைலாசநாத வேத சிவா பாடசாலை என்பது கோண்டாவில் ஒன்று நிறுவி இந்தியா வாத்தியார் இருந்து படிப்பிச்சு கொண்டு இருக்கிறார். இந்தியா தருமபுரம் சிவபுரம் வேத சிவா பாடசாலை ரவி சிவாச்சாரியா சுவாமிநாத சிவாச்சாரியன் அவற்றை பொறுப்பில் இருந்தால் எங்களுக்கு ஒவ்வொரு ஆசிரியர் அனுப்பி நாங்கள் அங்கே வேத பாடசாலை படிப்பிக்கிறோம். வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கைலாசநாத வேத சிவாகம் அறநெறி பாடசாலைன்னு சொல்லி அங்கே கிராம பிள்ளைகளுக்கு தேவாரம் திருமுறைகள் சொல்லிக் கொடுக்குறது, மாலை கட்டி பழக்கிறது, பரதநாட்டியம் அதெல்லாம் படித்து நாங்கள் இந்து கலாச்சார அமைச்சில் 15 இருக்கிறோம். ஏன்னா மாதத்தில் இப்படியும் ஒரு 2 சோதனையால் விவேகானந்த பரீட்சை எல்லாம் வைக்கிறாங்க. அதுலேயும் இருக்கிற மாணவர்கள் கலந்து சிறப்பு புரிந்து பெற்றது. நீங்கள் உலகத்தில் எந்த நாள் இருக்கிறோம் போயிருக்கிறீங்க? நாங்கள் 2-3 நாள் தான். இப்போ ஆஸ்திரேலியா வந்துருக்கிறோம். லண்டனுக்கு போயிருக்கிறோம். லண்டன் ஆச்சுவே கோவில் கும்பாபிஷேகம் செய்தனா ஹீலிங்கில் 3 வருஷம் குடியேற்றிருக்கோம். போல்தம் சோப்பிள்ளையாவில் 2 வருஷம் குடியேற்றோம். என்ஃபீல்டில் அம்பாள் வச்சது. அது சுவிஸில் சூரிய சோங்கோவில் கும்பாபிஷேகம் பண்ணோம். போல்டன் மாரியம்மன் கோவில் அதுவும் சுவிஸில் இருந்தது. அங்கேயும் போயிருக்கோம். வெஸ்ட் ஜெர்மனில் ஒரு முருகன் கோவில் கும்பாபிஷேகம் மற்றது இந்த கோயில் இப்போ முதல் வந்திருக்கிறீங்க, உங்களோட அனுபவம் என்ன சொல்லுங்க. இந்த கோவில் எங்களுடைய யாழ்ப்பாண பழைய நாளைய கலாச்சாரத்தின்படி இந்த கோவில் இப்போ அனுஷ்டிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய முறைகள் எல்லாம் எங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் அதுக்கு புறம்பானதாக இல்லாமல் ஆகம கட்டுப்பாடும் திருமுறைகளுடைய கட்டுப்பாட்டையும் இங்கே மேற்கொண்டு நடத்தி வருகிறார்கள். மிகச்சிறந்த முறையில் இந்த நிர்வாகத்தினுடைய இந்த ஆலயத்தினுடைய நடைமுறைகள் தொடர்ந்து நல்லா நடந்து கொண்டிருக்கு. மேலும் அதாவது எங்களுடைய கிராம செயல்பாடு பல ஊர் மக்கள் இங்கே இருக்கிறதால எல்லாருடைய பண்பாடுகளையும் சேர்த்து இந்த ஆலயம் இப்போ நடந்து கொண்டிருக்கு. அதே நேரம் இன்னும் சிறப்பாக வரணும். இனி முருகன் இங்கே தானாக வந்து தான் தோன்று மாதிரி தானாக வந்து இந்த இடத்துல அமர்ந்து அருள் பாலிக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அதே நேரம் அனைத்து மக்களும் இந்த கோவிலில் ஒரு பற்றுதலாக, அதாவது சிட்னியில் வாழ் மக்கள் அனைத்து பேரும் இந்த கோவிலில் ஒரு பற்றாவோட விளங்குகிறார்கள். இந்த நடைமுறைகள் மக்கள் வாரது, மக்களுக்கு அன்னதானம் வழங்குறது, பிரசாதங்கள் வழங்குறது எல்லாம் எங்களுடைய பழைய பண்பாட்டோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லூர் முருகன் தான். நான் நல்லூர் தான். எந்த தாப்பனார் பண்டிதராக செய்யாண்டு ரூபாய் ட்ரைனிங் காலேஜில் லெக்சராக இருந்தது. அப்போ நாங்கள் நல்லூர் அலங்கார கந்தன் சொல்கிறோம். இங்கே பார்த்தாலும் இது கிடையாது. இந்த முருகனும் அலங்கார முருகன். அதாவது நல்லூர் அலங்கார கந்தன், அபிஷேக கந்தன் என்று என்ன சொல்கிறது, சன்னதியையும் காவரி கந்தன் என்று சொல்கிறது. அன்னதான கந்தன் மாவட்டவர் தான் காவரி கந்தன்ன்றது. ஆனால் அந்த 3ம் கதிர்காம கந்தனையும் சேர்த்து 4 விதமும் இந்த இடத்திலேயே சேர்ந்திருக்க காரணம் எல்லா வித அலங்காரங்களும் பக்தி மார்க்கங்கள் காவரிகள் எல்லாமே இந்த செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த 4ம் கலந்த ஒரு கலவையாக தான் இந்த சிட்னி முருகப்பெருமான் வைத்திருக்கின்றார்.
இனி மூலஸ்தான விக்கிரகம் வந்து ஒரு அருமையான விக்கிரகம். முகபாவம் இந்த நேரம் சிரிச்ச முகம் எல்லாரும் பார்த்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, எல்லா மக்களும் பார்த்துருக்கீங்க. உண்மையிலே ஒரு சிறப்பான விடயம். இந்த ஆஸ்திரேலியா கண்டத்தில் இப்படியான ஒரு சூழலில் அமைத்து கோயில் அமைத்து இவ்வளவு தூரம் செயல்பட்டு வர்றது இந்த மக்களுக்கும் இனிமேல் வர்ற சந்ததியும் இதை கட்டி காவாந்து பண்ணி எங்களுடைய கலாச்சாரத்தை பேணி வாழணும் என்று எல்லாம் வல்ல அன்னை நாகபூஷணியம்பாலை பிரார்த்தனை. சோமஸ்கந்த முகூர்த்தம் தான் இங்கே உள்ள முகூர்த்தம். எங்களை முருகன் இருக்கிற சோமஸ்கந்த முகூர்த்தம். வேறு கோயிலில் நீங்கள் போய் பார்த்துருக்குறீங்களா சோமஸ்கந்த முகூர்த்தம்? சோமாஸ்கந்த முகூர்த்தம் மிக குறைவு. என்ன காரணம் சோமஸ்கந்த முகூர்த்தம் விசேஷம் என்ன? சோமாஸ்கந்த முகூர்த்தம் வந்து அதாவது தாய் தந்தை 2 பேரோடு சேர்ந்திருக்கிறான் சோமாஸ்கந்தர். சோமன்ன்றது சிவபெருமான், ஸ்கந்தர்ன்ற முருகப்பெருமான். இவர் 3 பேரும் உண்டாயிருந்தால் தாய் தந்தை பெரியோர் குரு எங்களோட படிப்பிச்ச ஆசிரியர் இவை எல்லோரோடையும் சேர்த்து அவைகளுடைய பண்பாட்டையும் அவைகளுடைய வழிநடத்தலையும் நாங்கள் தாய் தகப்பனோட சேர்ந்திருந்து தாய் தகப்பன்ற வழிநடத்தின்படி நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் என்ற தத்துவத்தை தான் இந்த சோமாஸ்கந்த முகூர்த்தம் விளக்கு. அதன்படி தான் அதோட இந்த முறை கோயில் திருவிழா நான் பார்த்து நீங்கள் வந்து வழக்கத்தில் மாறாக கூட ஸ்லோகங்கள் சொல்கிறதாக பார்த்துருக்குறோம். அது எங்களுடைய பண்பாடும் எங்களுடைய அம்பாள் நயனாதேவி அம்பாள் எங்களுக்கு போட்டு ஒரு பெரிய பிச்சை. அதனால் அந்த அம்பாளால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நல்லா இருக்கிறோம். எங்களுடைய அப்பாவும் இலங்கையில் பேர் குருக்களாக இருந்தவர் கைலாசநாத குருக்கள். அவர் எங்களை அனுப்பி திருக்கேஸ்வரம் சிவானந்த குருகுலத்திலேயும் தர்மபுர ஆதீனம் இந்தியாவிலையும் படிப்பித்தபடியாக நாங்கள் இருக்கிறோம். இல்லாமல் எங்களுடைய அம்பாளுடைய திருவருளும் எங்களுடைய முன்னோர்களுடைய தவப்பயன் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். கன்னடங்களே நீங்கள் ருத்ரத்தை கடைப்பிடிக்கிறீங்க. ருத்ரம் ருத்ரம் தான், அதாவது ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்தது இனிது ஆரியம் வேதமுடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குரட்பா உடைத்தண்டு திருவள்ளுவ மாலையிலே இருக்குது. அதாவது வேதத்துக்கு அழகு என்னென்றால் அதனுடைய மத்தியில் ருத்ரம் ஸ்ரீருத்ரம் இருக்கிறபடி தான் வேதத்துக்கு பெருமை என்று சொன்னார்கள். அதே போல் தமிழுக்கு எது பெருமை என்று சொன்னால் திருமுறையும் திருக்குறளும் இருக்கிறதால தமிழுக்கு பெருமை என்ற ஒரு வள்ளுவ மாலையில் சொன்னது. அந்த ருத்ரன் தான் எங்களுடைய ஈஸ்வரனுடைய குண அதிசயங்களை போற்றி புகழ்கிற ஒரு அதனால தான் நாங்கள் அந்த ஸ்ரீருத்ரத்துலேயே நிற்கிறதுக்கு காரணம். அது அந்த ஸ்லோகங்கள் எல்லா வேதங்களையும் பாவிக்கலாம். என்ன வேதம் வந்து எங்களுக்கு எல்லா தேவைக்கும் பாவிக்கலாம். இல்லாத பேர் கொடியேற்றத்திலையும் கொடியிறக்கத்தில் மட்டும் இல்லை. நீங்கள் பார்த்தோன்னா யாகத்தில் வேதம் சொல்லக்கூடிய வாய்ப்பில் எல்லாமே நாங்கள் ருத்ரத்தை அனுசரித்து வரணும் என்றால் இறைவனுடைய புகழப்பாடுறது ஸ்ரீருத்ரம் ஒன்றுதான். அதனால நாங்கள் ருத்ரத்தை அதோட யாழ்ப்பாணத்தில் பண்டிதமணி கணவப்பிள்ளை இந்த வாகன குரு அவர் வந்து கந்தபுராண கலாச்சாரத்தை பெருசுபடுத்தி காய்ச்சவர். இப்போ நாங்களும் இங்கே கந்தசக்தி நேரங்களில் கந்தபுராணம் படிப்பு நடத்துகிறோம். யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ தூரத்தில் கந்தபுராண படிப்பு நடக்கிறது? அதேமாதிரி தீவு பக்கங்கள் எல்லா இடத்துலையும் கந்தபுராண படிப்பு பயன் சொல்லி படிக்கணும். மற்ற நீர்வேலி கந்தசுவாமி கோவிலையும் பயன் சொல்லி படிக்கணும். அநேகமான முருகன் கோயில்களில் இருக்குது. நல்லூர் கந்தசாமி கோயிலையும் கந்தபுராணம் படிக்கிற வளமே இன்றைக்கும் இருக்குது. வள்ளி திருமண படலமும் சூரசம்மார படலமும் அந்த 6 நாளும் அங்கே கந்தசஷ்டி விரத நேரம் படிப்பேன். நான் போன கந்தசஷ்டிக்கு நான் கனடாவுக்கு போனேன். அங்கே கனடா கந்தசாமி கோயிலையும் படிக்கணும். கந்தபுராண படிப்பு நடக்குது. நான் போனதில்லை கனடாவுக்கு, அதனால் தெரியல. ஆனால் அது இந்த இளம் சமுதாயத்துக்கு இந்த கந்தபுராணத்துக்கு இந்த பெருமைகள் சொல்கிறது இன்னும் நாங்கள் செய்யலாம். எங்களுக்கு ஒரு பெரியவர் இருந்தவர் கிருபானந்த வாரியார். அவர் அமரத்துவம் எய்துவிட்டார். அதன் பிற்பாடு அவருடைய காலத்திலேயே புலவர் கீரன் என்று சொல்லி ஒரு பெரிய மகான் இருந்தவர். அவரும் இளம் வயதில் காலமாயிட்டார். கந்தபுராணம் மக்கள் மத்தியில் கந்தன் பக்தி பரவிய அளவு கந்தபுராணம் பெறவேல் என்று தான் நாங்கள் சொல்ல வேணும். கந்தபுராணத்தை நாங்கள் ஒரு புராணமாக இல்லாமல் கந்தனுடைய ஒரு சரித்திரமாக அதை வச்சு நாங்கள் பாடசாலைகளில் படிப்பிக்கலாம். இல்லை சைவ பாடசாலை அந்த அறநெறி பாடசாலை மாதிரி ஒன்று ஆரம்பித்து கந்தபுராணத்தை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டால் கந்தபுராணம் வந்து முருகனுடைய அவதாரத்திலிருந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்றுறது தான் கந்தபுராணம். அதை முழுக்க ஒருத்தர் படித்தாலே வாழ்க்கையில் வேறு எதையும் கற்க தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. அதுதான் பண்டிதமணி சொன்னார், கந்தபுராணம் உங்கள் சொந்த புராணம். சொந்த புராணம் என்னுடைய வாக்கு தான் அது பிரித்தன் என்றால் இன்றைக்கு யாரை பார்த்தாலும் அதான் சொல்லுவேன். கந்தபுராணம் எங்களுடைய சொந்த புராணம் என்றால் சூரன் அழிஞ்சதும் ஆணவத்தால் சூரனுக்குள்ள குணாதிசயம் மக்களுக்கு இருக்கும்.
அதை அழிக்கணும்ன்றதுக்கு தான் அவர் எங்களுடைய சொந்த புராணம் என்று அவர் சொன்னார். இல்லாட்டிக்கு நம்புராணம் என்று இருக்கலாம், அந்த புராணம் நம்புராணம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் சொந்த புராணம் என்று அவருடைய மனச்சாட்சிக்கு தான் நாங்கள் அசுரரா தேவரான்றதை தீர்மானிக்கலாம். ஆகவே அது நீங்கள் வேட்ட திருவிழா இங்கே வச்ச நீங்கள் அதுவும் அதே ஓமோ, அதாவது ஆணவம் கண்மம் மாயையை அழிக்கிற சம்ஹாரமாக தான் அன்றைய நல்லூர்ல எல்லாம் வேட்ட திருவிழா இருக்குதா? நல்லூரில் பாலவட்டு மானம்பூக்கு இருக்கு. ஏன்னா இப்போ நல்லூர் திருவிழாவில் வேட்ட திருவிழா நாளையிலேயே அது அனுஷ்டிக்கப்படுதுங்க. மாம்பழ திருவிழா இருக்குது. மாம்பழ திருவிழா இருக்குது. இப்போ பள்ளி அம்பாளுக்கு திருவிழா, திண்டபாணி திருவிழா, அதோட கஜவல்லி மகாவல்லி திருவிழா, சந்தான கோபால திருவிழா எல்லாம் இருக்குது. வேட்ட திருவிழாவே அவை அந்த காலத்துலேருந்தே அனுஷ்டித்து வருகிறது. இந்த மாதிரி திருவிழாவில் கொஞ்சம் மாற்றத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க போராட்டம். அம்பாள் திருவருள் எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் செய்வோம். இந்த முருகன் கோயில் இன்றைக்கு தீர்த்தத்தில் நீங்கள் வழக்கத்தில் எங்களோட ஐயா மேலே இறங்குற உள்ளுக்கு இந்த முறை இறங்க விடையில நீங்கள் இல்லை. அது என்னென்றால் ஒன்று இப்போ குளம், ஆறு, கேணி என்றைக்கு தானாக உற்பத்தி ஆகிற தண்ணி, அந்த தண்ணியில் அசுத்தம் இல்லாமல் இருக்கும், அதாவது சுத்தமாக இருக்கும், அசுத்தத்தன்மை ஏற்படாது. ஊற்று வரும் பொழுது அந்த ஊற்றில் இப்போ காவேரி எல்லாம் பெருகி ஓடி வரையக்க அது கடலில் சங்கமிக்கும் போது அந்த தண்ணி எடுத்து செக் பண்ணி பார்த்தார்கள், அதில் எந்தவித கிருமியும் இல்லை. ஆனால் எவ்வளவோ கழிவு நீர் எல்லாம் அதில் சேர்ந்தாலும் அது போய் கடலில் செய்கிற இடத்துல பார்த்தால் எந்தவித அசுத்தமும் அதில் இல்லை. காரணம் அது உற்பத்தி ஆகி வாரபடியால். இது நாங்கள் தண்ணியை தேக்கி வைக்கிறபடியால் அதில் ஒருவர் இறங்கி குளிப்பதும் அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து மக்களுக்கு தெளிப்பதும் மக்கள் தீர்த்தமாக பருகுவதும் அறிவுபூர்வமான விடயம் அல்ல. அது உண்மைதான். ஆசிரம் ஒரு பக்கம் அப்படியே ஒரு நீர் தாங்கி மாதிரி ஒன்றை இணைச்சபடியால் பெஞ்சையும் அருவி இருந்து அல்லது ஒரு குளம் வசதி இருந்தால் தண்ணீர் ஊறேக்க அந்த அசுத்தங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்ற பூங்கா ஆவணத்தில் கூட வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டோம். முங்கேண்டா வள்ளியத்தை வருவோம், வழியில் வருவேன், கதவை பூட்டி திறந்த ஒரு பாட்டு ஏசல் பாட்டு இங்கே படிக்கப்பட்டது. வசந்த மண்டபத்து பக்கத்தில் வச்சு அந்த நிகழ்வு வசந்த மண்டப திரையை போட்டு ஏசல் படித்து வாரம். அது அதாவது முருகனுடைய திருமணத்திலேயுமே திருமண படத்திலே இருக்குது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திருமண படத்தில் அவர் போய் வள்ளிய சூரசம்மாரம் முடித்தோடனே வள்ளிய தெய்வ யானையை அவை அன்பளிப்பாக கொடுக்கணும். ஆகவே தெய்வ யானை திருமணம் முதல் நடந்துருது. பிறகு அவர் போய் வள்ளிய திருமணம் முடித்து வரையக்குள்ள தெய்வ யானை இந்த ஏசல் பாடுறது கந்த புராணத்திலேயே உண்டு. மற்றொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, வருங்கால சந்ததிக்கு இங்கே வளர்கிற பிள்ளைகளுக்கு தமிழும் கொஞ்சம் தெரியாமல் போகுது. இப்போ ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த என்ன மாதிரி வெளிநாட்டில் உள்ள எங்களை குருமார்கள் வந்து ஆங்கிலத்தையும் இதுக்கு ஈடுபாடு கொண்டோடும் இதுக்கு தமிழ்னு சொன்னால் வருங்கால சந்ததி இங்கே தமிழ் இல்லாமல் பெரிய கஷ்டப்பட்டு போகும். விளங்கா அதுக்கு எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய தாய்மொழியான தமிழை நாங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்து படிப்பிக்கணும். நான் தென்னாப்பிரிக்காவுக்கு போனேன். ஐயர் ஆங்கிலம் படிக்கிறதுன்றது வேறு. ஆங்கிலத்தில் படித்தாலும் கூட பிள்ளைகள் தமிழில் சொல்ல பழக்கிறது அது பெற்றோருடைய கடமை. இல்லை, அதை விட முக்கியமான ஈடுபாடு வேணும். இப்போ வந்து வேத கோயில்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த பூதர்மார் இல்லாமல் வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்து கேட்டால் அதுக்கு மறுமொழி சொல்லிடணும். அது இங்கே உள்ள ஐயாமார்களுக்கு நேரம் இல்லை. முதலாவது. ரெண்டாவது அப்படி சொன்னால் மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனபடியால் அந்த இதை சூழலை நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஒரு வருங்கால சந்ததி கணக்கு வேணும் சமயம் மாறிக்கொண்டு போயிடும் கிடையாது. அது கவலைப்பட்ட திருமணங்களுக்காக நிரந்தர பதிவிட உரிமைக்காக எல்லாம் எத்தனை பேர் மாறி இருக்கிறோம். இப்போ யாழ்ப்பாணத்திலே கணக்கை மாறிக்கொண்டு வருதுன்னு கேள்விப்படும். இல்லை, அதாவது சைவமும் தமிழும் தானாக வளரும். தமிழையும் ஒருத்தரும் வளர்க்க தேவையில்லை, தானாக வளரும். அதே நேரம் ஆங்கிலத்தில் பேச்சு வளர்த்த வீட்டில் உள்ள பெரியோர்கள் வீட்டில் விளங்கேக்க வீட்டு சொல்ல முழுக்க தமிழ்லேயே பிள்ளைகளுக்கு பழக்கி கொண்டு வந்தால் தமிழ் அழியாமல் இருக்கும். இது இப்போ இங்கே உள்ள பிள்ளைகள் ஆங்கிலத்திலேயே தேவாரத்தை எழுதி போட்டு வந்து படிக்கணும். அது சொற்புல வருது, எழுத்துப்புல வருது, அர்த்தம் விளங்காமல் போகுது. ஆகவே நாங்கள் வீடுகளில் இங்கே உள்ள பெரியோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அம்மா அப்பான்னு சொல்லிக் கொடுத்து தமிழை செய்தால் ஆலயத்தையும் தமிழ். நாங்கள் இங்கே சைவ பாடசாலை நடத்துகிறோம். இங்கே எத்தனையோ விதமாக நடக்கும். நானும் சைவ பாடசாலை இந்த கமிட்டி பொறுப்பாக இருந்தேன். நான் இதுக்கு தொடக்கத்தில்
அப்போ வர்ற இவ்வளவு ஃப்ரீயாக கொடுத்தாலும் வர்ற சனங்கள் குறைவு. இவ்வளோ பேருக்கு இந்த திருவிழாவுக்கு இவ்வளோ பேர் வரையும் இந்த பிள்ளை எல்லாரும் இவ்வளவு ஃப்ரீயாக கொடுத்தா கூட வர்றதுக்கு அது தாய் தகப்பன் தான் அந்த பழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவாரங்கள் சொல்லி சின்ன சின்ன தேவாரங்கள் சின்னதில் சொல்லி கொடுக்கலாம், அது பிரச்சனை ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ மற்றது இந்த சாப்பாடு வித்தியாசம், அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் வெஜிடேரியன் உண்டு, அதெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்குது. இல்லை அது இப்போ பாசத்தை உண்டு ஊட்டுற நாங்கள் தாய்மொழியையும் மறக்க விடாமல் பார்க்குறது எங்களுடைய கடமை தானே. அதுக்கு எவ்வளோ போராடினார்கள், எத்தனை உயிர் இழந்த நாங்கள். அப்போ மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்ட போது நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பேருகளே இப்போ வெளிநாட்டு பேராக வைக்கணும். தமிழ் கலாச்சார பேருகள் இப்போ எனக்கு இந்த கோயிலில் கூட ஒரு சிறு மனசாபம் வந்தோன்னு தமிழை வளர்க்கணும், தமிழ் அர்ச்சனை செய்யுங்கன்றெல்லாம் கேட்கணும். ஆனால் இங்கே உள்ள பொறுப்பாளர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆங்கில பேர்லாம் இருக்கு. அவை ஒன்றும் தங்களோட பழைய பேரையோ அல்லது தாத்தா பாட்டா மூப்பாட்டுன்ற பேரையோ வைக்கல, எல்லாம் ஆங்கில பேர்களை தான் வைக்கணும். ஆனால் இங்கே தமிழில் வழி தமிழில் சொல்லுன்னு கேட்கணும். அதெல்லாம் தமிழ் வளர்க்குறதுன்றது எங்களுடைய வீட்டிலேருந்து வளர்த்துன்னு வந்தால் தான் கோவில்லையும் அதை முறைப்படுத்துகிறேன். இப்போ இலங்கையில் உள்ள சமயம், இப்போ இலங்கையில சமயத்தின் நிலை என்ன, சைவ சமயத்தின் நிலை என்ன இருக்குது? நல்லா இருக்குது. அதாவது சைவ தமிழ் தானாக வளர்ந்து கொண்டே இருக்குது. அதாவது எங்களுடைய அறிவு கட்டின வரையில் 65ஆம் ஆண்டு இவ்வளவு மக்கள் இந்து கோயிலில் வெளிநாடுகளில் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. அப்போ தமிழும் சமயமும் வளருதே தவிர ஒரு காலம் அழிவில்லை. ஆனால் சமூக சேவைக்கு எங்களுடைய தமிழ் சைவ சமயம் பெருசாக இடம் கொடுக்குறது இல்லைன்னு கவலையாக இல்லை. ஏன்னா இல்லை செய்யுது. இங்கத்து வெளிநாட்டு கோயில்களும் ஊரில் எவ்வளவோ, அதாவது தாய்நாட்டில் எவ்வளவோ பணிகள் பெருசாக செய்து கொண்டே இருக்கிற. இப்போ இந்த கோயிலும் சரி, ஈலிங் கனகதுர்க்க, மற்றது அப்படி பெருங்கோயில்கள், மற்ற சூரிச்சோன் கோயில் போன்ற பெரிய கோயில்கள் எல்லாம் இலங்கையில் உள்ள மக்கள் எத்தனையோ மக்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுத்துருக்கு. திருகோணமலை, மட்டக்களப்பு, கிளிநொச்சி, அதுகளில் சில தவறுகள் நடக்குது. ஆனால் அதை நாங்கள் பெருசுபடுத்தக்கூடாது. நிச்சயமாக நியாயமான உதவி வெளிநாட்டு அன்பர்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் தாங்களும் வாழ்ந்து எங்களோட நாட்டில் இருக்கிற மக்களையும் எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கணும். எத்தனையோ பிள்ளைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கணும், காணி கொடுத்துருக்கணும், வீட்டு வசதி கொடுத்துருக்கணும், விதவை பெண்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யணும். அது செய்யணும். தமிழ் வளருது. அப்படி தமிழ் வளரையில்லை அல்லது சமயம் வளரையில்லைன்னு சொல்லிடலாம். இப்போ சமயம் வளரையில்லைன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம், வெளிநாடுகளில் இருந்த சர்ச் அவ்வளவும் சமய கோட்பாடாக மாறி இப்போ சைவ சமயமாக மாறிச்சு. அப்போ தமிழ் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது, சைவமும் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. தேவனை இல்லை. ஆனால் எங்களுடைய இப்போ உள்ள சைவ மக்கள் ஒரு பெருநோக்கோடு கோயிலுக்கு வர்றதை குறைச்சிட்டோம். அதனால தான் நமக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் பக்தி இருக்குது, பக்தி இல்லாமல். இன்னொன்று எல்லா கோயில்கள்லையும் பெருசாக கோபுரம் கட்டினோம், தேரெல்லாம் செய்யணும். ஆனால் ஜனம் இல்லை, ஐயாமாரம் இல்லை. அங்கே ஐயாமாரம் ஒரு கோயிலில் போனால் உடனே மூடி போட்டு போயிடும். ஆக்கள் இல்லை. 2-3 கோயிலை பராமரிக்கிற நிலைக்கு வந்திருக்கு. என்றால் ஐயரும் மக்களுக்குள்ள ஒருவர். அதாவது மக்கள் திலகம் பெருசா, நடிகர் திலகம் பெருசா என்றால், மக்கள் திலகம் பெருசா, நடிகர் திலகம் பெருசான்னா மக்கள் திலகம் தான் பெருசு. அப்போ மக்கள் இருக்கிற இடத்துல ஐயரும் இருக்கலாம். ஐயர் இல்லை என்று சொல்லலாம். என்ன மக்கள் இருக்கணும். ஆனால் இலங்கை வடமாகாணத்தை பொறுத்தவரையில் பற்றாக்குறை வரையில்லை. ஆனால் எங்களுடைய மக்களும் எங்களுடைய அந்த குருமார்களும் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே தங்கி விடுகிறார்கள். அதை குறைச்சி திருப்பி தாய்நாட்டுக்கு வந்தால் நல்லம். அது அவையும் உணரே இல்லை. இனி அவைன்ற பிள்ளைகளும் இங்கேயே பழகி, இங்கே உள்ள பிள்ளைகள் மாதிரியே ஆங்கிலம் பழகி, இங்கே உள்ள பிள்ளை தேவாரம் ஆங்கிலத்தில் எழுதி படிக்கிற மாதிரி இங்கே உள்ள குருமாற்ற பிள்ளைகளும் ஆங்கிலத்தில் சமஸ்கிருதம் படிக்கிற ஒரு வாய்ப்பு வரப்போகுது, வந்துடும் போல இருக்குது. அது எங்களுடைய நாட்டுக்கு ஒரு விழுக்காடு, எங்களுடைய சமயத்துக்கும் ஒரு இழப்பு. அதே நேரம் எங்களுடைய தாய்மொழியான தமிழை நாங்கள் நிச்சயமாக வளர்க்கத்தான் பண்ணுவோம். வளர்ந்து கொண்டிருக்கு. அது வளர்வையில் என்று சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் சிவாச்சாரியார் கடல் கடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது ஏன் அந்த நாங்கள் இல்லை அந்த ஏன் வந்தது அந்த காலம் அப்படி கதை வந்தது? அது என்னென்றால் அந்த கால சூழலுக்கு நாங்கள் பிரயாண ஒழுங்குகள் சரியில்லை. 2வது கடல் கடந்து போய் திருப்பி வந்து கொள்ள முடியாது என்ற தேவைகள். இனி அந்த காலத்தில் அந்தந்த தேவைகள் இருந்தது. இப்போ வெளிநாடுகளில் கோயில் இருக்குது. நாங்களும் இப்போ கடலை கடக்கல, ஆகாய மார்க்கமாக தான் வந்து போகிறோமே தவிர நாங்களும் இன்னும் கடல் கடக்கல. இப்போ நாங்கள் ஆஸ்திரேலியா வந்திருக்கிறோம்,
லண்டனுக்கு போயிருக்கிறோம். நாடு கேளு இல்லை நோ நாங்களும் கடலால் வரையில் ஆகாய மார்க்கத்தை என்ன பஞ்சபூதம் இருக்கு. ஒன்று நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். நாங்கள் தண்ணிகளால் வரையில்லை, ஆகாய மார்க்கத்தால் வரோம். ஆகவே அது அந்த கவரங்களுக்கு இல்லை. மற்றது இலங்கையில் ஐந்து இருக்கு தலங்கள் இருக்குது. நவலேஸ்வரம், தொண்டேஸ்வரம், மதுரேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், கோணேஸ்வரம், தாந்தோன்றீஸ்வரம், ஒட்டி சுட்டான். அது இது 5 ஈஸ்வரங்கள்லாம் உண்டு. மட்டக்களப்பில் ஒரு தாந்தோன்றீஸ்வரர் கோயில் இருக்குது, அது இல்லையா? தாந்தோன்றீஸ்வரம்ன்றது அந்த கோவில். ஒட்டி சுட்டானில் உள்ளது 5 தாந்தோன்றி மக்களாக மட்டக்களப்புக்குள்ள கொடுக்கணுன்றதுக்காகவே போட்டிருக்கணும். ஆனால் 5 ஈஸ்வரத்தில் தாந்தோன்றியா உள்ளது முன்னேஸ்வரம். அதுதான் சமயபாட புத்தகத்தில் இது தாந்தோன்றீஸ்வரம் மட்டக்களப்புன்னு தான் குறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் விவேகாவனேஸ்வர சுவாமியும் தாந்தோன்றி தான். விருக்கலம்பதி கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா? விருக்கலம்பதி இங்கே எங்கிட்ட ஒன்று இருக்குது. இங்கே இருக்கு மட்டக்களப்பில் உள்ளது. இல்லை மட்டக்களப்பில் இங்கே நாங்கள் ஒரு சிலையை ஒன்று வச்சுருக்கோம். விருக்கலம்பதி உங்களோட முருகன் பாட்டில் வெறுக்கலாமதியை நான் கொண்டு வரோம். இங்கே அது நான் போயிருக்கிறேன் அந்த கோயிலுக்கு. நான் யாழ்ப்பாணத்தில் தான் கொடியெல்லாம் கொடுக்குறது அந்த இடங்கள்ல இருந்து. மற்றது அந்த இன்னொன்று வந்து சிலாவத்தில் உள்ள முனீஸ்வரத்தில் இப்போ என்ன நிலையில் இருக்கு? இப்போ அந்த கோயில் குருமாற்ற பரிபாலனத்தில் அவை ஒரு ரசிகை ஃபோன் பண்ணி அங்கே வச்சிருக்கணும். இப்போ அங்கே 5 கால பூஜைகள் அந்த ஒழுங்கெல்லாம் நல்லா சட்டநாசிவன் கோயில் எங்களை உள்பக்கம் தான். கன்னடங்களில் கரட்டி பிள்ளையா கோயில், இப்போ அம்மன் கோயில், வாலியம்மன் கோவில் பெருசாக இருக்குது. பெருசாக கட்டுப்படுறோம். போயிருக்கிறீங்களா வாலியம்மன் கோயில்? ஆமாம், நாங்கள் இப்போ நல்லூரில் பூஜை பண்ண காலம் போயிருக்கோம். வாலியம்மன் கோயிலில் தான் வந்து சக்கரம் வச்சு தான் வழிபாட்டு அந்த காலத்தில். அது ஒரு இடத்துல அந்த அமைப்பில்லை. அது எங்களோட அது இப்போ பொதுக்கோயில் ஆக்கப்பட்டது. பொதுக்கோயில் ஆக்கப்பட்டது. ஏன்னா வேறு சொந்தக்காரர் எங்களுடைய ஹெல்த் தான் அது போயிட்டாரு. அதனுடைய வேறு கடைசியாக ஐயா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களோட ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் மக்கள் அதாவது பக்தி இருக்கிற அளவு தெய்வ நம்பிக்கையும் தெய்வ கைங்கரியங்களில் ஈடுபடணும். தமிழில் தேவாரம் படிக்கிற ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரணும். அந்த தமிழில் பாடமாக்குற கட்டுப்பாடு, படிக்கிறது தமிழில் படிக்கணும். அதை கொண்டு மேலும் முருகனோட அந்யோன்யமாக இருந்து முருகப்பெருமானுடைய திருவாள் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓதுவாரங்களுக்கு தேவையா இல்லையா? இந்தியாவில் ஓதுவார் எங்களுடைய பிள்ளைகள் இப்போ ஓரளவுக்கு இப்போ இந்த 10 திருவிழாவில் 40 தேவாரம் இருக்குது. 40 தரம் தேவாரம் படிக்கிற வாய்ப்பு இருக்குது. மூலஸ்தான பூஜையோடு 60 தரம், ஒரு நாளைக்கு 6 தரம் தேவாரம் படிக்கிற வாய்ப்பு இருக்குது. அதில் எங்களுடைய பிள்ளைகள் படிக்கணும். நாங்கள் ஓதுவார கொண்டால் அந்த பிள்ளைகள் படிக்க ஆர்வமாக பாடமாக்குறதும் நின்று போகும்ன்றது என்னுடைய கருத்து. மற்றது பார்த்தீங்கன்னா அன்றைக்கு தீர்த்தமண்டு ஒரு பிள்ளை பாடினார், அருமையாக இருந்தார். 2 குளிர். ஓகே ஓகே, நல்ல சந்தோஷம் ஐயா, வணக்கம். देवेभ्यो वाजमुद्यासकं शुश्रूषेण्य
त्रिगुंसश्च मे सत्त्वारिगुंसश्च मे सदश्चत्वारिगुंसश्च मे ॐ निगृह्वैरधमाजुतैः आलैर्हरित्वमापन्नैः इन्द्राजानि सहस्रयुग अग्निर्विप्राष्ट्रवचनः वाजुस्वेदसि कर्तृकः संवत्सरो विशो वर्णैः नित्यास्तेनुजरास्तव सुब्रह्मण्योगं सुब्रह्मण्योगं सुब्रह्मण्यों सकलभुवन सृष्टिस्थिति संहार तिरोभवानुग्रह कारणस्य भगवतः आस्ट्रेलिया खण्डे सिड्नी मुरुगन्निधि नामाङ्कित विशेष पुण्यक्षेत्रे निवासित वल्ली देवसेना समेत जगन्नाथ षण्मुख परमेश्वरस्य तव चरणारविन्दयोः वेदोक्त मन्त्रपुष्पाञ्जलि